புனிதாம்மா சொல்லுமா. அம்பலம் அங்கிள், ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, நான் பேங்க் போறேம்மா. நல்லது அங்கிள். நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற செக்யூரிட்டி, ஹவுஸ் கீப்பிங் பண்றவங்க பசங்களுக்கு எல்லாமே நாம வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டுவோம்ல, அதுக்கான பணத்தையும் நீங்க அப்படியே சேர்த்து வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, 3 லட்சம் தானம்மா. வருஷம் படிப்பு செலவுக்கு கொடுப்போம். ஆமா அங்கிள். நான் எடுத்துட்டு வந்துடுறேம்மா, நீ எதையும் யோசிக்காதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம்மா. சரிங்க அங்கிள், நான் வச்சிடுறேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல புனிதா, நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களோட பசங்க நல்லா படிச்சு வரணும்னு சொல்லி மாமா தான் எப்பவும் அக்கறையா இருப்பாரு. இப்ப மாமா மட்டும் நம்ம வீட்டுல இருந்திருந்தா இத ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருப்பாரு. ஆனா நீ இப்ப அதை பொறுப்பா செய்யற. நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்களோட பசங்க நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நீ துணையா இருக்க பாரு. அந்த புண்ணி உன்னை எப்பவும் காப்பாத்தும் புனிதா. அந்த பொண்ணி அப்பாவை காப்பாத்தும் மாமா. அதுல என்ன சந்தேகம் புனிதா? மாமா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்து டே வல்லவா அப்படின்னு என் முதுகுல அடிச்சு என்ன கூப்பிடுவாரு. அப்படி சிரிச்சு கலகலன்னு பேசுறத கூடிய சீக்கிரம் நம்மள பார்க்க தான் போறோம். நீயும் கண்டிப்பா பாப்ப. இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு ஆபீஸ் கால் பேசணும், பேசிட்டு வந்துடுறேன். சரி புனிதா, நீ பேசு. என் அண்ணன் சொன்னதை கேட்டியா அமுதா? எப்பவுமே மாமா தாங்கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்து வருஷம் வருஷம் பணம் கொடுப்பாரு. இப்ப புனிதாக்கா கொடுக்கறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இங்கே இருக்க புனிதா திட்டம் போட்டான்னு நல்லா தெரியுது. புனிதாக்கா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போனப்போ அத்தை மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து என்னை கடைக்கு போட்டு வர்றதுக்கு வச்சுக்க சொல்லுவாங்க. எப்போ இந்த புனிதாக்கா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்பல இருந்து ஒரு பால் பாக்கெட் வாங்க கூட அவங்க கிட்ட கேட்டுதான் வாங்கணும். எல்லாம் இந்த அத்தை கொடுக்கற இடம். இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? இனிமே எப்பவும் இப்படிதான். இதெல்லாம் நீ என்ன பண்ணாலும் அத்தை உன் கையில கொடுக்கவே மாட்டாங்க. வரவு செலவு பாத்துக்கிற உரிமை உனக்கு கிடைக்கும்னு கனவுல கூட நினைக்காத. நான் ஏன் நினைக்க போறேன்? நான் நினைச்சதை செய்யதான் எனக்கு தெய்வானக்கா இருக்காங்களே. நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லாமதா? இது ஈஸியான வேலை இல்லைன்னு எனக்கும் தெரியும் யாழினி. நியாயமா இந்த வீட்டோட மூத்த மருமகளுக்கு தான் எல்லா உரிமையும் போகணும். ஆமா, அததான் நானும் சொல்றேன். எப்போ என் அண்ணனை புனிதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்பவே இந்த குடும்பத்து மேல அதிக உரிமை எடுத்துக்க முடியாதுங்கிறத புனிதாக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி தெய்வானைக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ண போற? புனிதா கையால வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க போற உதவிய தெய்வானைக்கு ஆசைய காட்டி அவங்க கையால வேலை பார்க்கறவங்களுக்கு கொடுக்க வைக்கணும்.